அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். Third verse. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தரங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். To whom also he showed himself alive after his passion by many infallible proofs, being seen of them 40 days, and speaking of the things pertaining to the kingdom of God. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, இயேசு பாடுபட்டார், Jesus suffered, இயேசு உயிர்த்தெழுந்தார். Jesus rose again. அவர் உயிர்த்தெழுந்து யாருமே காணப்படாமல் அப்படியே மறைந்து போய்விடவில்லை. Not that he rose again and he just vanished, not appearing to anybody. வேதம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு இருக்கிறவராக அநேக திருஷ்டாந்தரங்களினாலே தன்னை இந்த உலகத்துக்கு அவர் காண்பித்தார். Through many signs and wonders, he showed himself alive to most of the people in this world. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அந்த முதலாவது உயிர்த்தெழுதலை நீங்கள் யோசிப்பீர்களானால், If you consider the first resurrection, என் ஆண்டவராய் இயேசு ஏற்கனவே தம்முடைய சீசர்களுக்கு சொல்லி இருந்தார், நான் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்புவேன் என்று சொல்லி இருந்தார். my Lord Jesus spoke to his disciples that he would rise on the third day. இந்த காரியத்தை எதிரிகளும் அறிந்து வைத்திருந்தார்கள். Even his adversaries knew pretty well. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, The word of God says, மத்தேயு 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Matthew 28, 11ஆம் வசனத்தில் இருந்து சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. from the 11th verse. அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாய் இருக்கிறது. So they took the money and did as they were taught, and this saying is commonly reported among the Jews until this day. இந்த நாள் வரைக்கும் யூத என்ன நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இதை எழுதுற காலத்திலே மாத்திரம் அல்ல, இந்த 2000 ஆண்டிலேயும் அவங்க நம்பி இருக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு உயிர்த்தெழல. What is the thing they believe? For 2000 years they believe that Jesus has not risen up. நாங்கள் ஒரு முறை காஷ்மீருக்கு போன வேளையிலே, once when we had been to Kashmir, அங்கே ஒருவர் சொன்னார், இயேசு அங்க மலையிலே தப்பி சிலுவையிலே தப்பி ஓடி வந்துட்டாரு, வந்து காஷ்மீர்ல வந்து கல்யாணம் பண்ணிட்டு அவர் இங்க தான் செத்தாரு, அவருடைய அவர் கல்லறை எங்க இருக்குன்னு சொல்றாங்க. Some of them say Jesus escaped from the cross, he came to Kashmir, got married, he got settled, he got buried here. இயேசுவினுடைய கல்லறை காஷ்மீரில் இருப்பதாக செய்திகளை பரப்புகிறார்கள். They create a rumor saying that the sepulchre of Jesus. அன்றைக்கு ஒரு பயங்கரமான ஒரு செய்தி பரவினது. That day a terrible news. இயேசு உயிர்த்தெழல, ராவோட ராவா எடுத்துட்டு போயிட்டாங்க. Jesus never rose up. Overnight they took him away. எதனால என்று சொன்னால், why? பணத்தை வாங்கிக் கொண்டு, லஞ்சம் வாங்கிக் கொண்டு. Because they took the money, the bribe. நீங்க சொல்றாங்க இன்றைக்கு தான் நாடு கெட்டு போச்சு, என்னமா லஞ்சம் தலை விரிச்சு ஆடு, அன்றைக்கே ஆடி இருக்குதுங்க லஞ்சம். People say only today the land has been spoiled. லஞ்சம் ஒண்ணும் புதுசா ஒண்ணும் பூமியில வரல. Bribe never came newly. அன்றைக்கே லஞ்சம் வந்திருக்கு. Even in that very day. லஞ்சம் கொடுத்தது யாருன்னு கேட்டா பிரதான ஆசாரியர்களே லஞ்சம் கொடுக்கிற ஆட்களா இருந்தாங்க. Who gave the bribe? It was the chief priest who gave the bribe. லஞ்சம் கொடுத்து உண்மைகளை மூடுவதற்கு ஆசாரியர்களே விலை பேசினார்கள். They bought the priest with money that they may cover the story up. லஞ்சம் வாங்குறது அரசாங்க உத்தியோகர்கள் மாத்திரம் அல்ல, இயேசுவோடு அப்போஸ்தலன் என்று பெயர் பெற்ற யூதாஸ் காரியோத்தே ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு லஞ்சம் வாங்கினான். Not only the rule in those days, even Judas Iscariot also took bribe. வேதம் சொல்லுகிறது 30 வெள்ளிக்காசை லஞ்சமாய் பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஆயத்தமானான். He was prepared to receive 30 pieces of silver and betray Jesus.
அப்போஸ்தலன் லஞ்சம் வாங்கினான், பிரதான ஆசாரியன் லஞ்சம் கொடுத்தான். Apostles took the bribe and the chief priest gave the bribe. உண்மையை மூடுவதற்காக, சத்தியத்தை மூடுவதற்காக. To cover the truth. ஆகையினாலே இயேசு உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் அவர் பிரத்யட்சமாய் தாம் உயிரோடு இருப்பதாக காண்பித்தார். Jesus rose up and expressly showed himself that he is alive to many. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வேளையிலே St. Paul writes, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 Corinthians 15 தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 4ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், fourth verse. அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரு வேளையிலே தரிசனமானார். அவர்களில் அநேகர் நாள் வரைக்கும் இந்நாள் வரைக்கும், அந்த கடிதம் எழுதுற வரைக்கும் அந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். சிலர் மாத்திரம் இறந்து போயிட்டாங்க. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இந்த புத்தகத்தை நீங்க அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, if you read the same chapter, உண்மையா முதலாவது தரிசனத்தை யாரு? who saw Jesus first? சகோதரிகள், ஸ்திரீகள். It was his sisters. அவங்க தான் முதலாவது தரிசித்தாங்க. மகதலேனா தரிசித்தா. It was Magdalene Mary. ஒரு பெண்ணை பற்றி இந்த பவுல் எழுதல. Paul never wrote anything about these women. ஏன்னா யூதருடைய காலத்துல பெண்ணுகளுக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. During the period of Jews, ஆனால் இவ்வளோ பெரிய பரிசுத்தவராக இருந்தும் ஒரு பெண்ணை பற்றி அந்த வேதத்தில் எழுதப்ப எல்லாம் பிரதர்ஸே எழுதிட்டாரு. அவர் உங்களை விட்டாலும் இயேசுநாதர் உங்களை விட மாட்டார். நீங்க தான் பார்த்தீங்க, சந்தோஷமா இருங்க. Even if St. Paul leaves you, Jesus Christ would never ever leave you. இயேசுவை முதலாவது தரிசித்தது பெண்கள் தான். இந்த உலகத்துக்கு முதலாவது உயிர்த்தெழுதல் செய்தியை கொண்டு வந்ததும் பெண்கள் தான். Jesus appeared to the ladies first, and it was the women folk who brought about the resurrection to Jesus. எப்படி ஒன்றை நான் விசுவாசிக்கிறேன். One thing I do believe, தேவனாகிய கர்த்தர் Jesus the Lord, உயிரோடு எழுந்ததை எல்லாருக்கும் திருஷ்டாந்தரமாக அவர் விளங்க பண்ணிவிட்டு அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். expressly he showed himself that he rose up alive, and then he ascended unto heaven. ஏன் அவர் திருஷ்டாந்தரமாக இந்த உலகத்துக்கு தன்னை காண்பித்தார்? Why did he show himself expressly to this world? தான் உயிர்த்தெழுந்த ஒரு செய்தியை ஏன் காண்பித்தார்? Why did he show the news? வேதமே சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லியிருக்கும் போது, ஏன் அவர் காணாமலே போய் அவர்தான் ஏற்கனவே சொல்லிவிட்டாரே, பின்பு ஏன் திரும்ப காண்பிக்க வேண்டும்? The word of God clearly says that those who have not seen and believe him is greater. Then why did he show himself? கர்த்தர் இந்த வசனங்களை காட்டின போது மிக முக்கியமான 4 காரணங்களுக்காக இயேசு தான் உயிர்த்தெழுந்ததை இந்த உலகத்துக்கு திருஷ்டாந்தரமாக வெளிப்படுத்தி விட்டு போனார். We find Jesus for 4 reasons showed himself expressly that he rose up. முதலாவதாக, First, யோவான் எழுதின சுவிசேஷம், the Gospel of St. John, தயவு செய்து 20ஆம் அதிகாரம் 20th chapter, 20வது வசனத்தை வாசியுங்கள். verse 20. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். When he said he showed unto them his hands and his side, then were the disciples glad when they saw the Lord. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். then were the disciples glad when they saw the Lord. ஏன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பிரத்யட்சமாக அவர்களுக்கு தரிசனமானார்? Why Jesus Christ expressly appeared unto these disciples? நீங்கள் வாசித்தபடியே நீங்கள் யோசித்து பாருங்கள். Even as you read, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திலே உயிர்த்தெழுந்த பொழுது இயேசு உயிர்த்தெழுவார் என்று அவர்களுக்கு தெரியாது. They never knew that Jesus would be risen up.
இன்றைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இயேசு மரிச்சார்னு நமக்கு தெரியும். அவர் மரிப்ப துக்கம் கொண்டாடுற வேளையிலேயே நமக்கு தெரியும் ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை வரப்போகுதுன்னு தெரியும். We know pretty well on Good Friday died, as well as on Sunday he would be risen up. நான் சொல்லுவேன், நாம சொல்றோம் குட் ஃப்ரைடேக்கு நல்ல வெள்ளி, பெரிய வெள்ளி, ஆசீர்வாதமான வெள்ளி, என்ன வெள்ளி இல்லவோ பேர் வச்சிருக்கோம். Say Good Friday, Blessed Friday, and so we attribute several names. ஆனா அன்றைக்கு உள்ளவங்களுக்கு அது குட் ஃப்ரைடே இல்ல. Those days it was not a Good Friday. அது நல்ல வெள்ளி இல்ல. It was not a Good அது Friday. என்ன வெள்ளினா துக்க வெள்ளி. It was a sad Friday. இயேசுவை இழந்து அவர்கள் துக்கத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள். Having lost Jesus, they were weeping. இன்னைக்கு ஏன் நமக்கு அந்த வெள்ளி துக்கமா இல்லை என்று சொன்னால், நமக்கு ஏற்கனவே தெரியும் இயேசு மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து விட்டார். Why that Friday is no more sad for us? We know pretty well on the third day Jesus rose again. ஆனால் அவர்களுக்கு இன்னும் அந்த செய்தி அறிவிக்கப்படவில்லை. Yet they were not informed about this message. ஆகையினால் இயேசு மரணத்துக்கு முன்னாலே தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லி இருந்தார். Therefore, before his death, Jesus spoke to his யோவான் disciples. எழுதின சுவிசேஷம் The Gospel of Saint John, 16வது அதிகாரம் 16th chapter, தயவு செய்து 20ஆம் வசனத்தில் இருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள். verse 20 to 22. மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகமோ சந்தோஷப்படும். உலகம் சந்தோஷப்படும். நீங்க அழுவீங்க, ஐயோ இயேசு மரிச்சிட்டாரேன்னு அழுவீங்க. ஆனா உலகம் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கும். Ye shall weep and lament that Jesus died, but the whole நீங்கள் world would rejoice. துக்கப்படுவீர்கள். Ye shall be sorrowful, ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். but your sorrow shall be turned unto joy. ஸ்திரியானவள் பிரசவ காலம் வரும்போது துக்கம் அடைகிறாள். A woman, when she is in travail, has sorrow. பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்திலே பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் துக்கத்தை நினையாள். But as soon as she is உபத்திரவத்தை delivered நினையாள். of the child, she remembereth no more the anguish. அதுபோல Likewise, இப்பொழுது நீங்கள் துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். now therefore have sorrow. நான் மறுபடியும் உங்களை காண்பேன். I will see you again, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். and your heart shall rejoice. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான். And your joy no man taketh from you. இயேசு சொன்னார், Jesus நீங்க said, இப்ப சந்தோஷப்படுறீங்க, now you rejoice, நீங்க அழுவீங்க, you are weeping, நீங்க புலம்புவீங்க. you are lamenting. ஆனா ஒண்ணு தெரியுமா? One thing you நான் know, வந்து உங்களை பார்ப்பேன். I will come and see you நான் again. உங்களை பார்ப்பேன். I will see you அன்றைக்கு again. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, You know what would happen? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் Your மாறும். sorrow would turn to joy. இனிமேல் இந்த சந்தோஷத்தை ஒருவனும் ஒரு காலம் எடுத்து போடவே And no man shall ever take your sorrow from you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. இயேசு முன்னமே அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார், Jesus saw told them நீங்க already. துக்கப்படுவீங்க, You would grieve, நீங்க அழுவீங்க, you would weep, நீங்க புலம்புவீங்க, you would lament. நீங்க மற்றவங்க எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, ஏ செத்து போயிட்டார். When others rejoice, you would cry saying, Jesus passed on. ஆனா நீங்க எப்படி ரொம்ப துக்கமா உட்கார்ந்து But you would be seated in sorrow. பாருங்க. Look, ஒரு மரணம் கொண்டு வருகிற துக்கம் சாதாரணமானதல்ல. the sorrow that death brings is not a common sorrow. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. மரணம் சந்திக்காத ஒரு வீடு யாருமே இல்லை. எல்லாருடைய வீட்டிலையும் மரணம் சந்திச்சு. There isn't any house where death has not visited them. ஆனா சில வீடுகளிலே இளம் வயதிலேயே பிள்ளைகள் மரிக்கிறார்கள். But in certain homes, even when children are young, they pass off. நல்ல டீனேஜ் பருவத்தில் When they are under teenage, திடீரென்று நல்ல ஒரு பயங்கர ஆக்சிடென்ட்ல மரித்து போகிறார். suddenly they come across an accident and they pass off. இளம் வயதிலே ஸ்திரீ தன்னுடைய கணவனை பறி கொடுக்கிறாள். And even when they're young, we find women losing their husband. 2 நாள் அழுதுட்டா, 2 days they cry. 3 நாள் அழுதுட்டா, 3rd day she has wept. அவ துக்கம் மாறிச்சு நினைக்கிறீங்களா நீங்க? Do you feel her sorrow has changed? நான் நினைக்கிறேன், யாக்கோபிடத்திலே ஒரு நாள் வந்து அவங்க பிள்ளைங்க 10 பேர் வந்து, டாடி அந்த காட்டில் ஒரு ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சோம். 10 sons came to Jacob and said, இது Daddy, யோசேப்பு found a ட்ரெஸ் dress. மாதிரி இருக்குது, It appears to be the இது dress. அவன் of Joseph. ட்ரெஸ்ஸான்னு பாருங்க. Just check up whether it is his dress. அவன் அழுதான்.
he wept. ஐயோ இது யோசேப்பினுடைய வஸ்திரம் தான். Yes, it's a dress of my son யோசேப் Joseph. போயிட்டானே. My son Joseph has passed off, he has died. 10 பிள்ளைங்க சுத்தி நின்னுட்டு 10 sons are standing near. டாடி நாங்க இருக்கிறோம் டாடி. Daddy, we are there for you. நாங்க இருக்கிறோம். We are there to comfort you. ஒருத்தன் தானே போயிட்டான். Only one has passed. 12 பேர்ல ஒருத்தன் தானே போயிட்டான். Out of the 12, only one has passed. நாங்க இருக்கிறோம். We are there for you. அவன் ஆறுதல் ஆயிட்டானா? Was he comforted? ஓ அப்படியா? Is it so? ஒன்று தானே போச்சு, பரவாயில்ல போ. Never mind, I've lost one. சந்தோஷம் ஆயிட்டானா? Was he happy? இல்ல. Never. எவ்வளவு நாள் அவன் துக்கம் அடைஞ்சான் தெரியுமா? Now, how many days? 17 வயதில் அவனுடைய மரண செய்தி வந்தது. So at the age of 17, he received the news of the death. 13 வருஷம் 30 வயதில் அவன் எகிப்துக்கு தலைவனாக மாறினான். So at the age of 30, 7 வருஷம் பஞ்சகாலம், 7 years of famine. 2 வருஷம் அவனுடைய செழிப்பின் காலத்துல 22 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த பிரதர்ஸ் போய் சகோதரனை சந்திச்சாங்க. So 2 years of fertility. After that, after 22 years, 22 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சொன்னாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். After 22 long years, they come and say that Joseph அன்றைக்கு is தான் alive. அவங்க அப்பா சிரிச்சான். Only that day, என் பிள்ளை the father உயிரோடு laughed. இருக்கிறானா? என் பிள்ளை உயிரோடு இருக்கிறானா? Mother, my son என் is பிள்ளைய alive. நான் பாப்பேன், Mother, my என் son is பிள்ளைய நான் alive. பாப்பேன். Let me go and see my son. அவனுடைய ஆவி உயிர்த்தது. His spirit was revived. அப்ப 22 வருஷமா அவன் ஆவியில செத்துக்கிட்டு இருக்கான். 17 வயசுல என் பிள்ளை போயிட்டானே, 17 வயசுல போயிட்டானே. For 22 long years, he was anguishing in spirit, அவனுடைய saying that my துக்கம் ஒரு son நாள்ல, passed. அவன் துக்கம் ஒரு நாள்ல போயிரல. His sorrow never passed off in one day. 22 years. It took 22 long years. ஒரு மனுஷன் மரிச்சிட்டா if a man passes அவனுக்கு ஒரு off, ஆறுதல் கூட்டம்னு வைக்கிறாங்க. they keep a memorial service. அந்த கூட்டம் அவங்கள ஆறுதல் படுத்திடுச்சா? Would that service give any comfort? இல்ல அடுத்த வருஷம் நினைவு கூட்டம் வைக்கிறாங்க. They keep the memorial service. ஆறுதல் படுத்திடுச்சா? So were they இல்ல comforted? இல்ல. No, not at all. எத்தனை ஆறுதல் கூட்டம் நடந்தாலும் பறி கொடுத்தவன் மறக்கிறதே இல்ல. துக்கம் வேதனையை வாட்டிக்கிட்டே இருக்கு. How many memorial services may ஒவ்வொரு pass? சம்பவம் நடக்கும் போதும் இழப்புகள் துக்கத்தை வாட்டிக்கொண்டே இருக்கின்றன. Loss brings about the grief inside him. ஒரு பிரிவு ஏற்படுத்துகிற துக்கம் ஆற்றப்பட முடியாதது. அது அந்த காயத்தை ஆற்றவே முடியாது. The sorrow that comes through a separation, that wound can never be healed. என்னுடைய ஆண்டவராய் இயேசு 33 வயசுல தன்னுடைய சொந்த மகன் சிலுவையில தொங்கி ஒரு குற்றமில்லாத 10,000ங்களிலே சிறந்த ஒருவன் 33 வயசுல சிலுவையில தொங்கிட்டு இருக்க தாய் பார்த்துட்டு 3 நாள் ஆச்சு, சரி போ தொலைஞ்சோம் போ அப்படின்னு உட்கார்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? You think the mother would have been seated after 3 days in comfort, having lost a son? அவருக்காக தங்கள் நிலத்தையும் அரண்மனை வாழ்க்கையை விட்டு விட்டு வந்த சகோதரிகள் ஐயோ பரவாயில்லை செத்துட்டாரு இனி நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இருந்திருக்க மாட்டாங்க. Even the sisters would never have been comforted. Never mind, it's okay. அவருடைய துக்கத்தை யார் ஆற்ற முடியும்? Who could comfort them? அவருடைய வேதனை யார் ஆற்ற Who முடியும்? could remove their pain? அவருடைய கண்ணீரை யார் துடைக்க Who முடியும்? could wipe away their tears? 3வது நாள் இயேசு எம்மாவூர் சீசர்களை சந்தித்த போது வேதம் சொல்லுகிறது அவர்கள் துக்க முகமாய் நடந்தார்கள். On the 3rd day, when Jesus met the disciples of Emmaus, the disciples were அவர்களுடைய முகமே துக்கம். Their face was full of sorrow and grief. நான் சொல்லுவேன் இயேசு மாத்திரம் காணப்படாமல் அரூபியாய் பரலோகம் போயிருப்பார். ஆனால் அவர்கள் துக்கம் இன்றைக்கு வரைக்கும் மாறி இருக்கவே முடியாது. Had Jesus disappeared without being seen, their sorrow would never have been changed. அவர்கள் துக்கத்தை ஆற்றுவதற்கு ஒரே ஒரு வழி, Only one way to remove the comfort, the sorrow. இயேசு வந்தார். Jesus came. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? Why do you grieve? நான் உயிரோடு இருக்கிறேன். Lo, I'm alive. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த உயிரோடு இயேசுவை பார்த்த உடனே When they saw the living Jesus, அவருடைய முகம் மாறிவிட்டது, their countenance changed, வேதனை மாறிவிட்டது, the face changed, துக்கம் மாறிவிட்டது, the sorrow changed, கவலை மாறிவிட்டது. all the grief changed. இனி அவர்கள் ஒரு நாள் துக்கமாய் இருக்க போறது இல்லவே இல்லை. Never ever will they be sorrowful anymore. ஏனென்றால் உயிர்த்த இயேசு இனி ஒருபோது மரிப்பதே இல்லை. Why? Jesus is dead and is risen up.
would never more die. லாசரு மரித்தார், Lazarus died. மூன்றாம் நாள் உயிரோடு Third எழுந்தார். day he rose up. ஆனால் இன்னொரு நாள் அவர் மரித்தார். One day again he is going to die. திரும்ப வந்து வீட்டிலே துக்கம் வந்திருக்கும். One day sorrow would have returned. எந்த மனுஷனும் ஒரு முறை மரிக்கிறான். Any man dies once. இயேசு உயிர் தெழுந்தார். Jesus rose again. இனி அவர் மரிப்பதே இல்லை. He will never ever இனி die. மரிப்பதே No இல்லை. more death for இனி Jesus. இயேசுவுக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை. You need not have to cry for ஓ Jesus. இயேசு என்னை கைவிட்டு விட்டார், Jesus has forsaken இயேசு me. மரித்து விட்டார் Jesus is dead. என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. There's no need to say about it. அல்லேலூயா. Hallelujah. உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 நாள் இருக்கிறது. Every man who's born in this world, there are 2 days. ஒன்று அவனுடைய பிறந்த நாள், இன்னொன்று அவனுடைய இறந்த நாள். One, the day of his birth. Second, the day of his death. ஆனால் என் ஆண்டவனாய் இயேசுவுக்கு மாத்திரம் 3 நாள் இருக்கிறது. For my Lord Jesus, there are 3 days. ஒன்று பிறந்த நாள், The day of his birth, ஒன்று இறந்த நாள், the day of his death, ஒன்று மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த the நாள். day he conquered death. and rose again. Hallelujah. Hallelujah. இயேசு மாத்திரம் உயிரோடு எழுந்திருக்காட்டா, Jesus had not risen up. நான் சொல்லுவாங்க துக்கம் மாறி இருக்கவே His மாறி. sorrow would never have changed. நான் சொல்லுவேன், I would say இயேசு உயிர் தெழுந்தார் என்ற ஒரு செய்தி the news that Jesus rose அவங்க துக்கத்தை எல்லாம் மாத்திட்டு, was able to remove their grief. இன்னும் யாக்கோபு யோசேப்பை பார்க்கல. Jacob has not seen Joseph ஆனா yet. யாக்கோபுக்கு தெரியும் என் பையன் உயிரோடு இருக்கிறான். Jacob knows one thing, his son is alive. அந்த ஒரே ஒரு செய்தி That one news 22 வருஷ துக்கத்தை மாத்திருச்சையா. is able to change the sorrow over 22 years. நீண்ட நாள் வேதனையை மாத்திடுச்சு. Pain for long has been changed. அவன் ஒரு நாள் காண போறான். One day he's going to see. ஆனா அவன் காணாமலே ஒரு செய்தி வந்துடுச்சு, But before he உன் could பிள்ளை see, உயிரோடு இருக்கிறான். He receives a message that his son is அவனுடைய alive. ஆவி உயிர்த்தது. His spirit got revived. அவனுடைய ஆவி His சந்தோஷப்பட்டது. spirit was in gladness. பிரதர், இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம் இருக்கு பிரதர். There's one joy in this world. அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் மறந்துடலாம். You can forget everything. ஏன் தெரியுமா? You know why? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Yes, Jesus is alive. மார்ட்டின் லூத்தர் Martin Luther, ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கரமான துக்க செய்தினாலே because of a sorrowful message on a single day, 2 கையையும் கன்னத்தில் வச்சுட்டு அப்படியே டேபிளில் உட்கார்ந்தாராம். he kept both his hands on his cheek and he was seated on the table. ரொம்ப துக்கமாக உட்கார்ந்தாரு. He was full of sorrow. அவருடைய மனைவி வந்தாங்க. His wife came. என்னங்க Sir, இவ்வளோ துக்கமாக உட்கார்ந்துருக்கிறீங்க, why is it you're so sorrowful? உனக்கு என்ன தெரியும் என் பாடு? What do you know of my sufferings? என் கவலை உனக்கு என்ன தெரியும்? What do you know about my burden? என்னங்க அப்படி உட்கார்ந்துட்டீங்க? What has happened? Why are you seated like this? கவலைப்படாதீங்க. Do not grieve. என்னென்னவோ சொல்லி பார்த்தாங்க. She tried her maximum to இவரோட comfort. கவலை தீர்றதுக்கு வழியே இல்லை. There wasn't any chance for his sorrow to pass. சாயங்காலம் ஒன்று செய்தாங்களாம், தந்திரம் ஒரு ஞானமா ஒன்று செய்தாங்க. Evening she did a very அந்த நாட்டில் amazing நம்ம நாட்டில் யாராவது இறந்து போனா நமக்கு ஒரு கருப்பு பேட்ச் குத்திக்குவோம். we put on a black badge if somebody அவங்க passed என்ன away. பண்ணுவாங்கன்னா பிளாக் அங்கி போட்டுக்குவாங்க. They put on the Dress black போட்டுக்குவாங்க. garment over their head. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு Put on the black dress. வெளியே போனாங்க. She went out. இவர் ரொம்ப அழுதுகிட்டு துக்கமாக உட்காந்துருக்காரு. He was seated sorrowfully. எங்கே போற? Where's it you're going? உங்களுக்கு தெரியாதா? Have you not heard? செத்து போயிட்டாருங்க. Jesus is dead. இன்னைக்கு 4 மணிக்கு அடக்கம். 4 o'clock they're going to bury him. அதுக்கு தான் போறேன், கோயிலில் அடக்கம் இன்னைக்கு. So I'm going for his burial service. இயேசுவா Is it Jesus? செத்து போயிட்டாரா? Is he dead? அவர் சாகவே மாட்டார். He can never die. உண்மைங்க. It's true. பாஸ் சொன்னார் செத்து போயிட்டாரா இன்னைக்கு. Pastor says he's dead. இன்னைக்கு 4 மணிக்கு அடக்கம். 4 o'clock, the burial service. நீங்க வரலையா? Are you not coming? நான் அதுக்கு தான் போறேன். I'm going for his burial அவர் service. சொன்னாரா? Said இயேசு மரிக்க மாட்டார். Jesus could never இயேசு die. உயிரோடு இருக்கார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறாரா? Is it so? Is Jesus alive? அப்படியா? Is it so? இயேசு உயிரோடு இருக்கிறாரா? When Jesus is alive, அப்ப எதுக்குங்க கையை வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? Then why do you place your hands on your cheek? அவர் தான் உயிரோடு இருக்கிறார்ல. He is alive. எது கையை வச்சிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? Why do you have to keep your hands on your cheek? அவருக்கு ஒரு புத்தி வந்துச்சு. only then he realized இயேசு உயிரோடு இருக்கிறாரு. Jesus is alive.
நான் ஏன் கவலையா இருக்கணும்? Oh, why should I grieve? நான் ஏன் கவலையா இருக்கணும்? Why should I be sorrowful? அந்த கையை எடுத்தவர் சாகு வரை கையை வச்சதே இல்லை. That day he removed his hands from his cheek. Till his death he never placed his hands. ஏன் தெரியுமா? You know why? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. நான் எங்க வீட்டில் பார்த்துருக்கேன். I've seen நிறைய in my house. சிஸ்டர்ஸ் எங்கிட்ட வர முடியாதவங்க அங்கே சிஸ்டர்கிட்ட போவாங்க, ஒய்ஃப் கிட்ட போவாங்க, அப்படியே அம்மான்னு அழுவாங்க. Many sisters என் go to wife my ரொம்ப wife and cry. அமைதியை கேட்டுட்டு ஒரே வேர்ட்ஸில் முடிச்சிருவாங்க. She would close with one word. அவங்கள ஒரே மாத்த என்ன சொல்லுவாங்க, சிஸ்டர் அந்த ரூமில் பாஸ்டர் இருக்காரு. Sister, don't you know that pastor is there in that room? Please go see. என்ன ஈஸியா பிரச்சனை. Very easily my wife would solve a problem. அலட்டிக்காம சொல்லுவாங்க, அந்த ரூம்ல பாஸ்டர் இருக்காரு. Pastor is seated in that room. Why don't you go and see him? இவங்களுக்கும் பிரச்சனை, வர்றவங்களுக்கு எப்ப பிரச்சனைனா ரூம் ஒரு நாள் காலி ஆயிரும். அன்னைக்கு தான் இவங்களுக்கும் பிரச்சனை, வர்றவங்களுக்கும் பிரச்சனை, ரூம் காலியா இருக்கும். So the room- ஆனா என் இயேசுவுடைய கல்லறை இயேசு காலி ஆகவே மாட்டார், இருக்கிறாரியா. My Jesus would never vacate. He is there. He is alive. ஹல்லேலூயா. Hallelujah. பாஸ்டர் கவலைய போகிறாரு, அவர் ஒரு நாள் போயிடுவாரு. Pastor would have to pass away one day. என் புருஷனால கவலை தீரும், என் பிள்ளையால கவலை தீரும்னா எல்லாரும் ஒரு நாள் விட்டுட்டு போயிடுவான். One day your இயேசு children will உலகம் be முடிய வரைக்கும் நம்மோட இருப்பார். But Jesus would be with you even to the very end of this world. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய துக்கத்தை நீக்குற பெரிய மருந்து இயேசு என்னோடு உயிரோடு இருக்கிறார். A great medicine to remove your sorrow. Jesus is alive in me. பிரதர், உங்களுக்கு என்ன கவலை இருக்கட்டும் பிரதர், Whatever may be your நான் sorrow. உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். I challenge உங்களுடைய you. வேதனை என்னவா இருக்கட்டும், What நீங்க may be your 5 need? நிமிஷம் கண்ணை மூடி 5 minutes if நீங்க you close சொல்லி your eyes. பாருங்க, அறிக்கை பண்ணி பாருங்க, You confess. என் இயேசு உயிரோடு My இருக்கிறார். Jesus is alive. என் இயேசு உயிரோடு My இருக்கிறார். Jesus is என் alive. இயேசு உயிரோடு My இருக்கிறார். Jesus is சொல்லி alive. பாருங்க, நான் சொல்லி You பாருங்க, just repeat. கண்ணை மூடி சொல்லி பாருங்க. Close your eyes நீ and say, இன்றைக்கு என்ன துக்கத்தோடு வந்திருக்க, whatever may be your என்ன sorrow, வேதனையோடு வந்திருக்க, whatever may be your என்ன pain, பிரச்சனையோடு whatever வந்திருக்க, may be your ஒரு problem, மந்திர வார்த்தையை நான் உனக்கு சொல்றேன். I tell you a இயேசு magical word. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஏய், ஓ கபபலா தலஷ பபலா தலாரியா. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். My Jesus is என் இயேசு alive. உயிரோடு இருக்கிறார். Yes, my Jesus is என் இயேசு alive. உயிரோடு My இருக்கிறார். Jesus is alive. Hallelujah. அந்த ஒரு வார்த்தை போதும்யா. That one word is enough. ஒன் வேர்ட் போதும். ஒரே ஒரு வார்த்தை போதும். அப்போஸ்தலனாகிய யோவானை வசனத்தின் நிமித்தமாக என் இயேசுவை பற்றிக் கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக பத்மு தீவிலே சிறைச்சாலையிலே தனிமையிலே வைத்தார்கள். The reason John was attached to Jesus, he was exiled to Patmos. கர்த்தருடைய நாள் வந்தது. The day of the Lord came. யோவான் ஒரு பெரிய சர்ச்சினுடைய பாஸ்டர். John is a pastor of a very big church. தேவனோடு இருந்த ஒரு தேவனுடைய மனுஷன். A man of God who abode with God. கர்த்தருடைய நாள் வந்தது. The day of the Lord came. துக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிறான். He seated sorrowfully. தனிமை, All alone. சபை இல்லாத நிலை, Without any church. எந்த ஆகாரம் அங்க இல்ல. No food there. பத்மு தீவிலே தனிமையில் விடப்பட்டிருக்கிறான். He is deserted in the island of Patmos. கர்த்தருடைய நாளிலே ஒரு சத்தம் அவனுக்கு கேட்கிறது. The day of the Lord, he hears a voice. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். I am the Almighty God. I am as I am. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களோடும் உயிரோடு இருக்கிறேன். I am dead. Lo, I am alive forever and ever. அவன் சாகு வரைக்கும் அந்த வார்த்தை போதியா? So up to the time of his death, சாகு வரைக்கும் அந்த வார்த்தை. those words are enough. நம்முடைய எந்த துக்கத்தை ஆற்றுவதற்கும், Whatever may be our sorrow, எந்த to shame வேதனை the sorrow, ஆற்றுவதற்கும், to remove all our pain, எந்த சஞ்சலத்தை To நீக்குவதற்கும் remove all our discomfort. ஒரே ஒரு வார்த்தை போதியா? One word is enough. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஆகையால் சங்கீதக்காரன் சொன்னான், Therefore the psalmist said, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even if I walk through the valley of death, பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டேன். I will not fear evil. நான் பயப்படவே I will மாட்டேன். fear no evil. நான் கலங்கவே மாட்டேன். I will not be disturbed. ஏனென்றால் இயேசு என்னோடு இருக்கிறார். why? Because Jesus is with me. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. சொல்லுங்க, இயேசு உயிரோடு Say, இருக்கிறார். Jesus is Hallelujah. alive. Hallelujah.
Hallelujah. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உயிர் தெழுந்த இயேசுவை நாம் கொண்டாட வரவில்லை. We have not இன்றைக்கு come to நம்மோடு celebrate இருக்கிற Jesus. இயேசுவை கொண்டாட We வந்திருக்கிறோம். have come to celebrate Jesus who's within us. அவர் என்றைக்கோ உயிர்த்த சரித்திரம் அல்ல. The history is not that he rose up. உண்மை இன்றைக்கு உண்மை. That's the truth even today. இயேசு இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். Jesus is there with me. அவர் உயிர் தழவிட்டால் நான் பாவத்திலே செத்திருப்பேனே. Had he not risen, I would have died in sin. அவர் உயிரோடு இருக்கிறதுனாலே என்னை மீட்டு கொண்டாரே. Since he is alive, he has redeemed me. ஹல்லேலூயா. Hallelujah. துக்கம் சந்தோஷம். My sorrow has turned to joy. இந்த ஒரு வார்த்தை உன் சந்தோஷத்தை எடுத்து போடவே முடியாது. Brother, for this one word, nothing can remove your joy. இந்த உலகத்துல சந்தோஷத்தை கொடுக்க எத்தனையோ இருக்கிறது. There are several things that can give you happiness. மனிதன் என்னெல்லாமோ சந்தோஷம் தேடுகிறான். Mankind seeks after happiness. பொன்னிலே, பொருளிலே, ஆஸ்தியிலே எதெல்லாமோ சந்தோஷம் இருக்கு. Gold, silver, property and wealth. ஆனா அவைகளெல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். One day all this would pass away. பட் ஒளியாத ஒன்று இருக்கிறது. One thing that would not pass. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். My Jesus is alive. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த ஒன்று மாத்திரம் இருக்குமானால் If I have that one fact in me, நீங்க துக்கப்படவே மாட்டீங்க. you would never be sorrowful. நீங்க துக்கப்படவே மாட்டீங்க. Never ever be sorrowful. இயேசு உயிர் தெழுந்தார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா If you believe that Jesus rose, உங்க முகமெல்லாம் 1ஆம் தேதியும் 2:45 மணி மாதிரி இருக்கணும். your face even at first would be like 2:45. ஒரு நேரம் கூட 6 o'clock மாதிரி இருக்க கூடாது. Should not be like 6 o'clock. எப்போதும் 2:45 மணி மாதிரி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும். It should smile and laugh even as that needle 2:45. ஏ Why? சொல்லுங்க. Why? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஹல்லேலூயா. Hallelujah. ரொம்ப துக்கம் வந்துச்சுன்னா If you're very இயேசு sorry. உயிரோடு இருக்கிறார். Yes, Jesus is alive. ஹல்லேலூயா. Hallelujah. அதுக்கு தாங்க வந்தாரு. It's for that he came. இயேசு மாத்திரம் அவங்களுக்கு காணப்படாம போயிருந்தா அவன் அழுது 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 புலம்பி புலம்பி பேதுரும் யோவானும் பைத்தியக்காரனா போயிருப்பான். If Jesus had not appeared to his disciples, these disciples would have wept, cried and would have become mad. மரணங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை பைத்தியங்கள் ஆக்கிடுச்சு தெரியுமா? You know, so many deaths have made people mad. எத்தனை because of மனைவி this. புருஷனை இழந்து அழுது அழுது பைத்தியமாவே மாறிவிட்டார். Young wife has lost her husband and she has become mad. எத்தனை இளம் பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் Parents- அழுது அழுது பைத்தியங்களாய் மாறி போனார். Parents who have lost the young children, they wept and they have become mad because of எப்படா this. உன்னை காண போறேன், எப்படா காண போறேன். When am I going to see you? அவனுடைய ஒவ்வொரு அசைவை நினைக்கிறார்கள், ஒவ்வொரு அசைவை They are நினைக்கிறார்கள். able to feel and think of every moment of their children. ஒன்றுமே அவர்களை ஆறுதல் படுத்த முடியாது. Nothing could ever அதனால compose. இயேசுவுக்கு தெரியும் Jesus knows இவங்க துக்கத்தை ஆற்றுறதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். there is only one நான் factor. காணப்படணும். I have to appear. அன்றைக்கு அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். That day they saw அதை him. விட பாக்கியவான்கள் நாம் காணாமல் We are விசுவாசிக்கிறோம். more blessed since we are able to see Hallelujah. him, believe him without seeing. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. துக்கத்தை ஆற்றுறதுக்கு மாத்திரம் இல்ல, Not only to remove your தேவனுடைய sorrow. நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. யோவான் 20ஆம் அதிகாரம் John chapter 20, 25ஆம் வசனத்தை வாசித்து verse 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனோடே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒளிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அப்பா, Except I shall see in his hands the print of the nails, put my finger into the print of the nails, and thrust my hand into his side, I will not believe. 2000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்த அப்போஸ்தலர் தாமஸ் உடைய அறிக்கை இது. This நான் is சொல்லல, the அவர் சொன்னார். confession of Saint Thomas who lived 2000 years back. அன்னைக்கு தாமஸ் என்ன சொன்னார் தெரியுமா? You know what Saint Thomas said? எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஃபர்ஸ்ட் சண்டே, First இயேசு Sunday. உயிர்த்தெழுந்த நாள்டே ஃபர்ஸ்ட் சண்டே, First Sunday when Jesus, எல்லாரும் கதவை மூடிட்டு உட்கார்ந்திருக்கான். they have locked the door. முதல் சண்டே ஆராதனை அப்படிதான். ஈஸ்டர் சண்டே எப்படி தெரியுமா நடந்துச்சு அவங்க ஆராதனை? இன்னைக்கு நம்ம நல்ல வெள்ள அடிச்சு சீரியல் லைட் போட்டு நல்ல கொண்டாட்டம் ஆகி Now we குர்த்தோலெல்லாம் celebrate பிடிச்சு putting on the serial light. ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் சர்வீஸ் First Easter service, கதவை மூடிக்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு they have locked the doors
were afraid of their lives, and they closed themselves. இயேசுநாதர் திடீர்னு உள்ள வந்துட்டாரு. Jesus suddenly appeared unto them. உங்களுக்கு சமாதானப்பா. Peace be unto you. நான் தான்ப்பா இயேசு. I am Jesus. பயப்படாதீங்க. Do not fear. அவ்வளவுதான். அவனுக்கு சந்தோஷத்துல ஒன்றும் பேசவே தெரியல. Because they were shocked, amazed. They were not able to speak out of joy. அவங்களை சந்தோஷப்படுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஈஸ்டர் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. So the first Easter service passed away in that அங்க manner. உள்ளம் பயங்கர சந்தோஷம். Their hearts were filled with joy. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தாமஸ் வரல. ஒரு ஆராதனை மிஸ் ஆனா எவ்வளவு கஷ்டம் பாத்துக்க. Look at the difficulty. That Sunday, this Apostle Thomas was not available. ஒரு சண்டே தாங்க வரல. One Sunday he never came. இயேசுக்கு உயிர்த்தெழுதலையே நம்பாம போயிட்டான். He never believed the resurrection of Jesus. இயேசுநாதர்ட்ட பிரசங்கம் கேட்டவன், One who heard the message of Jesus, இயேசுநாதரோட தங்கினவன், one who abode with Jesus. என்னென்னவோ பிராமிஸ் எல்லாம் வாங்கினவன், He received several promises. ஒரு சண்டே வரலங்க. ஒரு மெசேஜ் தான் மிஸ்ஸிங். He missed only one Sunday service. இயேசுநாதர் உயிர்த்தெழவே இல்லைன்றான். He said Jesus has never risen. அப்ப ஒவ்வொரு ஆராதனையும் எவ்வளவு முக்கியம் நினைச்சீங்க. Look at the importance of each and every Sunday service that you attend. அவன் சொன்னா, He said, நான் பார்த்தா நம்புவேன். கைய போட்டு only if I see him I'll believe. Only if I place my hands, போட்டு பாப்பேன். I'll poke my finger into side and find அடுத்த out. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனைக்கு ஆண்டவர் வந்துட்டார். The next Sunday service, the Lord came for the service. இந்த மாதிரி ஒவ்வொரு சண்டே வந்தாருன்னா எப்படி இருக்கும்? How great it would be if he comes each and every Sunday and listens. சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கறதுக்கு இயேசு வந்து எப்படி இருக்கும்? I think Jesus would பட் be அவன் sufficient to கண்ட clear it out. விசுவாசம் நம்ம பெரிய பாக்கியசாலிங்க. So I believe- காணாம விசுவாசிக்கிறோம். We are more privileged. We believe even without seeing அப்ப Jesus. எதுக்காக இயேசு வந்தார்னா, For Jesus came அவருடைய அவிசுவாசத்தை நீக்கி to remove his unbelief, விசுவாசத்தை to உண்டாக்கும்படியா. create faith and belief in him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of தன்னை God. உயிரோடு இருக்கிறவராக அவர் காண்பித்தார். To show himself that he is alive amidst them. எதுக்காக காண்பித்தார்? What for? அவருடைய விசுவாசத்தை ஊன்ற கட்டுறதுக்கு. To build up his faith. இன்றைக்கு நம்ம இயேசுவை விசுவாசிக்கணுங்க. So we have got to believe Jesus this அவங்க day. என்ன விசுவாசம் இழந்து போயிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, How come they lost the faith? நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் The Gospel of 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா 21ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிங்க. 21. 24 21 அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று பாருங்க. ரெண்டு பேர் துக்கத்தோட நடந்து போறாங்க. Two people are walking in sorrow, ரொம்ப துக்கமா நடந்து or full of sorrow. பாருங்க. இயேசுவோட இருந்தவங்க, இயேசுவோட சாப்பிட்டவங்க, அந்த துக்கத்துல கூட வர்ற இயேசுவை கூட அவங்க தெரியலங்க. They could not recognize Jesus who walked along with him since they were filled with sorrow அவர் of the death of Jesus. பேசிட்டு வர்றாரு. He's talking to them. பாருங்க. இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த போன் எல்லாம் வந்துடுச்சு. We have received our phone. போனை எடுத்து ஹலோன்னு சொன்ன உடனே சில கேட்பாங்க, பாஸ்டர் என்ன தெரியலையா பாஸ்டர்? Before நீ saying, எங்க உட்கார்ந்திருக்க 50 மைலுக்கு அந்த பக்கம், நான் எனக்கு தெரியலையானா? you are seated 50 அவங்களுக்கு miles. என்ன தெரியும்? How did they? சத்தத்தை கண்டுபிடிச்சாங்க. They யார்? were able to recognize our voice. பாருங்க. 3.5 வருஷம் கூட இருந்தார்ல, 3.5 years. கூட வராருல. He is சரி, walking. துக்கத்துல தான் ஆளை விட்டானுங்க. குரலையாவது கேட்டு, "ஏய், இயேசு குரல் மாறி இருக்க, திரும்பி பார்த்துருக்கலாம்ல." At least they could have recognized his voice. They could have turned. அவனுங்க வேதனை, Pain. அந்த குரலையும் அறியல, They knew not அந்த the voice. ஆளையும் அறியல. They knew not ஆனா the person. பேசிக்கிட்டே போறான். But they are talking and going. என்னப்பா துக்கமா இருக்கிறீங்க? Why are you sorrowful? அவன் சொன்னா, Said, மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். we believe that he would rise up again and எங்களை say, விடுதலை ஆக்குவார் நம்பி we இருந்தோம். believe that he would deliver us. செத்து போயிட்டார் brother. Dead. ஏதோ இந்த பொம்பளைங்கெல்லாம் வந்து சொல்றாங்க உயிரோட இருப்பாருன்னு. These ladies used to come and say that she's alive. போயிட்டாரே. He's gone. அப்ப இனி ஏன் துக்கம்னு கேட்டீங்கன்னா, Why the sorrow? இனி மீட்பும் இல்ல, No more, இனி ரட்சிப்பும் இல்ல. no more salvation. ஏன்? Why? இயேசு இறந்துட்டார். Jesus is dead. அவங்க துக்கம் என்னன்னு கேட்டா, What about the sorrow? இதுவரைக்கும் இயேசு இருந்த வரைக்கும் As long as Jesus was alive, தங்களுக்கு மீட்பு உண்டு, they had the redemption, தங்களுக்கு ரட்சிப்பு உண்டு they had the salvation. என்று அவர்கள் விசுவாசித்தார். They believed of அவர்கள் இருந்த காலம் Days மிக when they were கடுமையான ரோமர்கள் ஆண்ட ஒரு காலம்.
It was during the Roman Empire. அந்த ரோமருடைய அரசாட்சியிலே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். They are captives under the Roman Empire. அன்றைக்கு எகிப்து அரசாட்சியில எப்படி அடிமையாய் இருந்தார்களோ Even as they were slaves in the land of அதே Egypt, விதமாக ரோமருடைய அடக்குமுறையிலே இருக்கிறார்கள். likewise they were under the control of the Roman அவங்க Empire. நினைக்கிறாங்க ஒரு மீட்பர் வந்துட்டாரே, They feel a redeemer. இவர்தான் எங்களை மீட்டு ரட்சிக்க போகிறாரு, He is going to remove all us. இவர்தான் விடுதலையாக்க போகிறாரு. He is going to deliver us. விசுவாசத்தோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. With belief they are anticipating. ஒரு பெரிய இடி விழுந்துச்சு, இயேசு இறந்துட்டார். Great shock came, Jesus is dead. இனி என்ன இல்ல What is no more? சொல்லுங்க, ரட்சிப்பு இல்ல. No more deliverance. இனி என்ன இல்ல, விடுதலை இல்ல. No more salvation. அவங்க துக்கத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா What's the reason of the இனி sorrow? ரட்சிப்பே இல்லை. No more deliverance. நம்ம நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. Our hope is lost. இனி நம்பிக்கைக்கு இனி துளிரே கிடையாது. நம்பிக்கை எல்லாம் சாப்டர் ஓவர். The chapter of hope is closed. இயேசு உயிர் தெழுந்தார், Jesus rose up. அவங்களை காண்பித்தார். He appeared unto them. அவங்க நினைச்சாங்க, They thought, எங்க நம்பிக்கைக்கு உயிர் வந்துடுச்சு. so our hope is revived. பின்னால வாசித்து பாருங்க, Read later. அவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். Started witnessing about the resurrection of Jesus. பாடுகள் வந்தது, Sufferings came, கஷ்டங்கள் வந்தது, difficulties came. எல்லாவற்றிலும் அவங்க சொன்னது இயேசு உயிரோடு இருக்கிறார். After all that they said, Jesus is alive. நிச்சயமா எங்களை ரட்சிப்பை கட்டளையிடுவார். Definitely he'll command deliverance. எங்க ஜெபத்துக்கு தேவன் பதில் அளிப்பார். God is going to answer our prayers. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 7:25 Hebrews 7:25. அவர் என்றென்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் Even as he is alive, அவர் நம்மை forevermore, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் he இருக்கிறார். is able to save even to the outermost. அவர் எப்போது உயிரோடு இருக்கிறார். He liveth ever. பிரதர், நான் சொல்லுகிறேன், உன் விசுவாசத்துல இழந்து போயிருக்கலாம். You would have lost your பிரதர், faith. நீ நடக்காது பிரதர், It's not going to happen. இனி நடக்காது, No more இது chance. கிடைக்காது. No more உன் chance. நம்பிக்கை தளர்ந்து போய் துக்கத்தோடு இருக்கலாம். You will be sorrowful having lost your hope. நான் சொல்லுவேன், I would say, உனக்கு ஒரே ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord is giving you one word. காரியங்கள் முடியாதுப்பா, Matters would not close. நான் உயிரோடு இருந்த காரியங்களை நிறைவேற்றி முடிப்பேன். I am alive and I would see to thee that the matters would come to pass. நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா, I am alive. நான் உயிரோடு இருக்கிறேன். I am alive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த ஒரு வார்த்தை தான் பரிசுத்தவான்களை அவருடைய ரட்சிப்பை கர்த்தர் காத்திருக்க பண்ணியது. This one word was able to make the saints hold to their salvation. யோபினுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. Take the life of Job. அவன் ஒரு பெரிய பக்திமான். He was a great man of அவன் God. வாழ்க்கையில ஒரு நாள் எல்லாம் இழந்து போயிட்டான். One day in his life he lost everything. ஒரே நாள் 7000 ஆடுகள் போச்சு, One day he lost 7,000 sheep, 3000 ஒட்டகம் போயிடுச்சு, 3,000 camels, 500 ஏர் மாடு போயிடுச்சு, 500 500 கழுதை போயிடுச்சு, 500 asses, 10 பிள்ளை போயிடுச்சு, 10 children. வீடு போயிடுச்சு, Lost his house. எல்லாம் போயிடுச்சு. He lost everything. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரியுங்க, He knows one thing. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer lives. நான் அவரை காண்பேன். I will see him. நான் அவரை காண்பேன். I will see him. கண்டானா இல்லையா? Had he seen him or not? கண்டானா இல்லையாங்க? Whether he saw him or வாசித்து not. பாருங்க, 42 வாசித்து பாருங்க. Job 42. யோபு 42 வாசிங்க. Job 40. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன். ஏன் காதினால் உம்மை என் குறித்து கேள்விப்பட்டேன். காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. I have heard of அல்லேலூயா. thee by the hearing of the ear. இதுவரைக்கும் நான் கேள்விதான் பட்டேயா. So far I have heard. நீர் எல்லாம் செய்ய வல்லவர், You are able to do நீர் everything. எல்லாம் செய்ய You வல்லவர், are able to do நீர் everything. செய்ய நினைத்து ஒன்று தடைப்படாது. Nothing ever would stop what you have thought to do. கேள்விப்பட்டேன், I have heard. என் கண்களால் இப்ப காண்கிறேன். Now my eyes see it. அல்லேலூயா. Hallelujah. அவனுக்கு ஒண்ணு தெரியுங்க, He knows one thing. பிள்ளை இல்லாம போட்டோம், Never mind if I don't have. எது இல்லாம போட்டோம், Never mind if I lose anything. எது என்ன விட்டு போகட்டும், Let everything depart. பட் இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. தேவன் உயிரோடு இருக்கிறார். God is alive. நான் அவரை காண்பேன். I will see him. இந்த துன்பத்தின் நடுவிலே நான் அவரை காண்பேன். Amidst my pain and sorrow, I would see இழப்பின் him. நடுவிலே நான் அவரை காண்பேன். Amidst all my affliction, I would see எனக்கு him. இழப்பு வந்ததுனால இயேசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். Since I have lost, I would not say that I don't have Jesus. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. அவன்
அவன் ஒரு நாள் கண்டான். One day he saw. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? எதை இழந்தானோ Whatever he lost, அதையெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றான். God restored him twofolds. உலகம் பரிகசித்திருக்கலாம். The world would have mocked him. முட்டாளே, Fool. இனிமே நடக்குமா? Whether it would come இனிமே to pass, நடக்குமா? whether it would come to pass, இனி உன் வாழ்க்கையில வாழ்க்கை துளுக்குமா? whether your life would ever இனி bloom, நீ இழந்தது உனக்கு கிடைக்குமா? whether you would receive what you உன் lost, சுகம் இனி உனக்கு கிடைக்குமா? whether you would receive, உன் பலம் உனக்கு Whether கிடைக்குமா? you would receive your strength. உன்னை விட்டு போனதெல்லாம் இனி உனக்கு கிடைக்குமா? Whether those who உன் left வீடு you, கிடைக்குமா? whether you பிள்ளை receive your கிடைக்குமா? house, என்னெல்லாமா கிடைக்குமா? whether you receive your children, So whether you many receive- questions there. எத்தனையோ கேள்விகள் அங்க உண்டு. ஆனால் Yes. இந்த எல்லாவற்றுக்கும் பதில் ஒரே பதில். Only one answer. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. ஹல்லேலூயா. Hallelujah. அவர் உயிரோடு இருக்கிறார். He is alive. ஆகினால் தான் அங்க பேதுரு பதில் சொன்னாரு. Therefore Paul said, பவுல் சொன்னாரு, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 2 Timothy 1st chapter, 10 வசனம் சீக்கிரம் வாசிங்க. 10th verse. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது இந்த வெளிப்படுத்தப்பட்டது. கிருபை இப்பொழுது வெளிப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து அந்த சுவிசேஷத்தினாலே மரணத்தை பரிகரித்து ஜீவன் அழியாமையை இந்த சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். Who hath abolished death and hath brought life and immortality to light. இதற்கு நான் பிரசங்கியாய் இருக்கிறேன். Whereunto I am appointed a அதற்கு bishop அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். and an apostle இதற்கு நான் போதகனாய் இருக்கிறேன். and a teacher. எனக்கு பேர் என்ன தெரியுமா? You know what's my name? பிரசங்கி, I'm a preacher, அப்போஸ்தலன், apostle, போதகன். teacher. இத்தனை பட்டங்களை நான் வச்சிருந்தாலும் Having all these titles, எனக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா what I received, பாடுதாங்க கிடைச்சது. I received sufferings. நான் பாடுகளை அனுபவிக்கிறேன். So I experienced நான் suffering. என்ன அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்? So what am I? ஆசீர்வாதத்தை Not the அனுபவிக்கல. blessings, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கல. not blessings, காரையும் பங்களாவை அனுபவிக்கல. not a car and a bunk, சுகத்தையும் பலத்தையும் அனுபவிக்கல. not the comfort and sound. என்னத்தப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க? What am I? இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்ற. I say Jesus is நீ alive. பாஸ்டரா இருக்க. You are a நீ pastor. அப்போஸ்தலனா இருக்கிற. You are an apostle. நீ போதகனா இருக்கிற. You are a நீ என்னத்தை அனுபவிச்சிட்ட? What have நீ you? என்னத்தை அனுபவிக்கிற? What have you experienced? அவர் சொல்வார், நான் ஒண்ணே அனுபவிக்கல, பாடுகளை தான் அனுபவிக்கிறேன். I am experiencing only ஆனா suffering. எனக்கு ஒன்று தெரியும். One thing I know, இந்த பாடுகளையே நான் அனுபவிச்சாலும் even if I go through all these sufferings, நான் வெட்கப்படவே மாட்டேன். I will never be put to நான் shame. வெட்கப்படவே மாட்டேன். Never ever be put to ஏன் shame. தெரியுமா? You know why? நான் யாரை விசுவாசிக்கிறேன் எனக்கு தெரியும். I know whom I believe. நான் யாரை நம்புறேன் எனக்கு தெரியும். I know whom I believe it. நான் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ளுவார். Whatever I offered unto him, he is able to preserve even to இன்றைக்கு என் that வாழ்க்கை day. பாடுகளா இருக்கலாம். This day my life may be full of என்னுடைய suffering. வாழ்க்கை இழப்பா இருக்கலாம். My life may be a loss. இன்றைக்கு என் வாழ்க்கை கண்ணீரா இருக்கலாம். My life may be in tears. ஒன்றை மறந்து போகாதீங்க. One thing you should not என்னை forget. அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். One who's called me is alive. என்னை கரம் பிடித்தவர் உயிரோடு One இருக்கிறார். who has caught my hand is alive. என்னோடு இருக்கிறவர் உயிரோடு One இருக்கிறார். who's with me is alive. ஹல்லேலூயா. Hallelujah. நான் அவரை நம்புகிறேன். I do believe him. நான் அவரை I நம்புகிறேன். believe him. நான் வெட்கப்படவே மாட்டேன். I would never ever be put to நான் shame. வெட்கப்படவே மாட்டேன். Never would be put to shame. இயேசுவின் ஊத்து என்ன சொல்லுகிறது? What is Jesus? The word says, விசுவாசிக்கிற நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். you who believe would never be put to shame. வேதத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. There is an incident in the word. ஒன்று நான் நினைக்கிறேன் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் The book of Acts, 5ஆம் அதிகாரம். Acts 5th chapter. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 35ஆம் வசனத்திலிருந்து வாசிப்பீர்களானால், Verse 35. சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின எல்லாரும் வெட்கப்பட்டு செதறி போயிட்டாங்கய்யா. All those who believed in Thomas, boasting himself to be somebody, they perished. அவனுக்கு பின்பதாக யூதாஸ்னு ஒருத்தன் வந்தான். After that Judas rose up. அவனும் அநேக ஜனங்களை சேர்த்தான். He drew away much people.
அவனும் அழிஞ்சு போனான். He also perished. அவனை நம்பினவங்கெல்லாம் செதறி போயிட்டாங்க. And all those who believed him, they were dispersed. அத மாதிரி இந்த இயேசுநாதரும் செத்து போயிட்டாருன்னா எல்லாம் போயிருவான். If Jesus dies, everybody would be எல்லாம் வெக்கப்பட்டு போயிருவான் ஐயா. Everybody would be put to shame. எல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவான். All of them would be put to shame. மரணம் உங்களை வெட்கப்படுத்திரும். Death would put them to shame. ஆனா நான் சொல்லுவேன், I would say, நான் வெட்கப்படவே மாட்டேன். I would never be put to shame. ஏன் தெரியுமா? You know why? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. அவரை விசுவாசிக்கிற ஒருவன் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. He who believes in him would never be put to shame. தைரியமா சொல்லுங்க. Say boldly, நான் வெட்கப்பட மாட்டேங்க. I will never be put to shame. ஏன்? You know why? இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்களேன். Say. பக்கத்துல சொல்லுங்க. Say to the person next நான் door, வெட்கப்பட மாட்டேன். இயேசு உயிரோடு I will இருக்கிறார். never be put to shame. Jesus is ஹல்லேலூயா. alive. இயேசு உயிரோடு இருக்கிறார்யா. Jesus is என்ன alive. வெட்கப்படவே விட மாட்டார். He will never allow me to be. பரிகாசம் வரும்யா. Mockings may come, நிந்தைகள் வரலாம். reproach may come, இழப்புகள் வரலாம். losses may come. பட் இயேசு உயிரோடு இருக்கிறார். Yet Jesus is alive. விசுவாசத்தை உண்டாக்கும்படியா. To create faith in you. மூன்றாவதாக Thirdly, இயேசு ஏன் அவளுக்கு காணப்பட்டார்? you know why Jesus was seen? மத்தேயு எழுதின சுவிசேஷம் Gospel of Saint Matthew, 28ஆம் அதிகாரம் 28th chapter. தயவு செய்து 9ஆம் வசனத்தையும் 17ஆம் வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது ஆ. இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். ஆ, அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை பாதங்களை தழுவி தழுவி அவரை பணிந்து அவரை கொண்டார்கள். பணிந்து கொண்டார்கள். They came and held him by the feet and worshipped him. 17ஆம் வசனம் பாருங்க. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார். When they saw him, they worshipped him. இயேசுவை பார்த்த உடனே When they saw Jesus, என்ன பண்ணாங்களா? you know what they did? பணிந்து கொண்டார். They bowed down and worshipped him. பணிந்து கொண்டார். They fell down and worshipped him. இவங்கெல்லாம் யாரு? You know who are they? இயேசுவோடு படுத்து உறங்கினவங்க. Those who slept with Jesus. இயேசுவோடு சாப்பிட்டவங்க. Those who dined with Jesus. இயேசுவோடு சந்தோஷமா இருந்தவங்க. Those who enjoyed with Jesus. ஆனா இன்றைக்கு But today, அந்த இயேசு உயிர்த்தெழுந்தவரா பார்த்தாங்க. they saw Jesus being resurrected. அவங்க ஜெபம் பண்ணல, Never prayed. எதுவுமே கேட்கல. They never asked anything. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அந்த இயேசுவை பார்த்த உடனே And they saw the power of resurrection. When they saw Jesus, அறியாமலே சாஷ்டாங்கமாய் விழுந்து automatically they fell at பணிந்து his feet. கொண்டார்கள். They fell at his feet and worshipped him. பணிந்து கொண்டார். They fell at his feet and worshipped நீங்க him. வேதத்துல வாசித்து பாருங்க. Read in the அநேக நாட்களாய் காணாதவங்களை ஒரு முறை காணும்போது என்ன பண்றாங்கன்னா கட்டி பிடிச்சு அழுவாங்க. If they do not see each other for long, when they meet each other, they யோசேப்பு embrace and யாக்கோபு யோசேப்பு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. Jacob and Esau, times பார்த்த passed. உடனே ரெண்டு பேரும் அழுதாங்க. When they saw each other, they யோசேப்பு சகோதரர்களை பார்த்த உடனே கட்டி பிடித்து அழுதான். Joseph, when he saw his brothers, he embraced them and ஏசா cried. யாக்கோபு சந்தித்த போது அழுதார்கள். When Esau saw Jacob, he caught hold of him and wept. இயேசுவை கண்டபோது Saw Jesus. கட்டி பிடிச்சு அழல, They never embraced and wept. சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார். They fell at his feet and worshipped him. ஹல்லேலூயா. Hallelujah. இயேசு ஏன் Why Jesus? அவர்களுக்கு உயிரோடு இருக்கிறவராக காணப்பட்டார்? Why he was seen alive? தான் பணிந்து கொள்ளப்பட வேண்டியவர் என்று காட்டிக் கொடுத்தார். To show that he ought to be worshipped. இயேசுவை கண்ட உடனே The moment they saw Jesus, அவர்கள் பணிந்தார். they fell down at his feet and கர்த்தருடைய worshipped. வேதம் சொல்லுகிறது, The word of God says, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Luke 24. சீக்கிரம் வாசிங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் Luke 24, தயவு செய்து 52 53 வாசிங்க. 52 and அவர்கள் அவரை பணிந்து கொண்டு அவர்கள் அவரை பணிந்து கொண்டு இயேசு சீசரை அழைத்து கொண்டு போனார். Jesus அங்கே took the ஒலிவ மலை நின்று கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார். So on Mount Olives, he is blessing them. அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலேயே While he blessed them, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். he was parted from them. வேதம் சொல்லுகிறது, The word of God says, அவரை பணிந்து they கொண்டார்கள். worshipped him. மிகுந்த சந்தோஷத்தோடு மிகுந்த இயேசு மேல போயிட்டார். Jesus has risen up, has gone up, இயேசு மேல போயிட்டார். has ascended. மேல போறத பார்த்துட்டு இருக்காங்க. They saw him இயேசு being மேல taken up. போயிட்டார். Jesus has gone up. திரும்பி வந்தாங்க.
Once again, எங்க போனாங்க தெரியுமா? you know where they went? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, Where God says, எருசலேமுக்கு திரும்பி வந்து எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே நாள்தோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. They returned to Jerusalem with great joy, were continually in the temple praising and blessing God. இயேசு உயிரோட இருக்கும்போது ஒரு மணி நேரம் சேர்ந்து ஜெபிக்க முடியாத தூங்கு மூஞ்சிகள் எல்லாம் இப்ப நாளோறும் தேவனை துதிக்கிறாங்களாம். All these people who loved sleep, now they are continually worshiping. வேதம் சொல்லுகிறது, பணிந்து கொண்டு The word of God says, தேவனை தேவாலயத்திலே தேவனை தொழுது கொண்டார்கள். they went to the temple praising and blessing God. Every day ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர் பண்டிகைக்கு மாத்திரம் இல்ல, not only on the day of Easter, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, not only on Sunday, every day. ஒவ்வொரு நாளும் அவர்கள் போனார். ஏன் ஒரு நாள் தொழுது கொண்டான்? why they went? இயேசு உயிரோட இருக்கிறார். Because Jesus is alive. இயேசு உயிரோட இருக்கிறார். Jesus is alive. ஏங்க போகும்போது அவர் ஒரு ஹோட்டல்ல சாக்லேட் கொடுத்தாரா? Whether he gave them any இல்ல chocolate, ஏதாவது வீடு கட்டி கொடுத்தாரா? whether he built them any house, இல்ல ஏதாவது பொண்ணு பொருள் whether கொடுத்தாரா? he gave them gold or silver, இல்ல ஏதாவது நல்ல கல்யாணமா இருக்குல்ல அழகான பொண்ணு கொடுத்தாரா? he gave them good இல்ல girls for நல்ல marriage, டிராவல் பண்றதுக்கு நல்ல பென்ஸ் காரா கொடுத்தாரா? whether he gave a Benz car for ஒரு travel, மண்ணாங்கட்டியும் கொடுக்கலங்க. nothing was given by இன்னைக்கு Jesus. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்னா கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுங்கன்னா அப்பதான் யோசிக்கிறான், இல்லடா செய்த. When you say praise God for all the good things, only then they think as to what God has done to you. அதுக்கு எப்பா ட்ரம் மாஸ்டர் ஒரு ஸ்பீடா அடிப்பா. Come on. So you ask the drum, ஆர்கன்காரர் நல்ல சுதியோட வாசியா, you request தபேலாக்கார அடியா. likewise the person with the tabla to அடிச்சாதான் beat. இவனுக்கு சொன்னது ஞாபகத்துக்கு வரும் போல் இருக்கு. Probably while with all this ஐயோ, clamor they remember 30 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்றதுக்கு என்ன பாடுபடுறான் ஐயா. how much they suffer to worship God for 30 minutes. இவங்க என்னையா அறிஞ்சு வச்சிருக்காங்க ஆராதனையை பற்றி? What do they know about worship? ஆராதனை என்ன பிரசங்க கேட்கறக்கா? Is it to hear the message? ஆராதனை ஆட்களை என்றதுக்கா? So whether to நாள்தோறும் தேவனை தொழுது கொண்டார்கள். Every day they started praising and blessing God. இயேசு உயிரோடு இருக்கிறார்னு உனக்கு அறிஞ்சிருப்பியானா உன் வாழ்க்கையில என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, what would be there? எவ்ரிடே வர்ஷிப். ஒவ்வொரு கோயில்ல நாளும் வந்து இல்லையா, தனி வாழ்க்கையில மணிக்கணக்கா எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிக்க How many வச்சிருக்கீங்க? of you worship Jesus for hours in your personal life? இந்த கொட்டடிச்சா ஒரு குதி, ஆள் வந்தா ஒரு குதி. There is a drum beat, you jump. நான் ஒரு ஆராதனைக்கு போனேன், 5000 பாஸ்டர் உட்கார்ந்து இருப்பாங்க. 5,000 pastors. ஆராதனை நடத்துற ஆளு என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, ஏசுனார் சொல்லி பார்த்தாரு, ஒண்ணும் நடக்கல. He tried speaking everything. உடனே நடத்தின ஒரு ஆள் சொன்னாரு, இப்பொழுது இன்னார் ஆராதனை நடத்த வருவார்கள், நாம் பாருங்க. ஐயோ, இந்த ஆளுகளுக்கு எங்கதான் ஆவி கொஞ்சம் தெரியாதுங்க. அவர் எழும்பி வந்து இயேசுவின் நாமத்தில் 1 2 3 4 அவ்வளவு பேர் ஆடுறாங்க. எப்படி ஆடுறாங்க? Such and such person would come and give the worship. When he comes and says 1 2 3 4, I do not know how the crowd move இது about. என்னையா வாட்டர் ரேஸாயா இது? Whether this is a running race, இன்னைக்கு ஆராதனை வாட்டர் ரேஸ் நடத்துறாங்க. the worship has become a running race. அதெல்லாம் மாய்மாலம், கோமாளிங்க ஆடுற ஆட்டம். It's all deceit, brother. Do not get எதனால deceived. ஆராதிக்கணும் தெரியுமா? You know why? தேவன் கொடுத்தாரோ கொடுக்கலையோ, தந்தாரோ தரலையோ, God அவர் gives உயிரோடு இருக்கிறாரியா, அவர் He is ஆராதனைக்கு alive. உரியவர். He is the one to be worshipped. அவர் ஆராதனைக்கு உரியவர். He is the one to be worshipped. அவர் ஆராதனைக்கு உரியவர். He is the one to be எல்லா worshipped. கனமும் மகிமை துதியும் அவருக்கே உரியது. All honor, glory and praise belong to him. எந்த மனுஷனையும் பாராட்டாதீங்க, Do not praise any man. எந்த மனுஷனையும் புகழாதீங்க, Do not look at any எந்த man. மனுஷனை உயர்த்தாதீங்க. Do not exalt any எல்லா man. மகிமையின் தேவனாகிய கர்த்தருக்கு. All glory and honor pertain to my Lord and my அன்றைக்கு God. ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொன்னார், That day God looked at Satan and உன் said, தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள். you should fall and worship the அவர் Lord alone. ஒருவருக்கே ஆராதனை செய்வாய். Only to him you should worship. ஒருவருக்கு ஆராதனை. Only to him this worship. புகழ்ச்சிக்குரியவர் அவர் ஒருவரே. He alone has got to be praised. எந்த மனுஷனும் மாயை, And all man is எந்த vanity. மனுஷனும் பொய்யன். Man is a liar. இயேசு ஒருவரே மெய்யானவர். Jesus alone is faithful. இயேசு and ஒருவரே உண்மை உள்ளவர். Jesus alone is faithful. அவரை ஆராதியுங்கள், Worship him. அவரை தொழுங்கள். Praise him. பிரதர், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆராதனை இருக்கணும் பிரதர். So, brother, we need to worship every day. in our எத்தனை life. பேர் டெய்லி ஆராதிக்கிறீங்க? How many of you worship
ஒவ்வொரு நாள் தேவன் எத்தனை பேர் How many of you worship God daily? ஞாயிற்றுக்கிழமை வந்துதான் ஆராதிக்கிறோம்னு சொன்னா அது ஒரு மாய்மாலமான If you ஆராதனை. say you worship Jesus only on Sunday, it's just vanity, hypocrisy. இயேசு உயிரோடு விசுவாசிப்பீர்களானா If you believe Jesus is alive, எவ்ரிடே ஒவ்வொரு நாள், நாள்தோறும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். every day I would worship Jesus. எத்தனை பேர் உண்மையா சொல்வீங்க? How many of you would say true? நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மணிக்கணக்காக ஆராதிக்கிறேன். Every day I'm worshiping the Lord for hours. ஹalleluya ஹalleluya. பரிசுத்தவான்கள் கர்த்தரை ஆராதித்தார். The saints are worshiping the Lord ஒவ்வொரு God. நாள் ஆராதிக்கிற ஆண்டவரே. Every day I will worship Thee, my Lord. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆராதனை இல்லை. Not only on Sundays, பண்டிகை காலம் மட்டும் ஆராதனை இல்லை. not only on the days of feast. என் வாழ்க்கையே ஆராதனை. My life, the entire life itself is a worship. ஏனென்றால் நீர் உயிரோடு இருக்கிறீர். So because Thou art alive. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. மத்தேயு 2 அதிகாரம் 11 வசனத்திலே Matthew 2:11. அவரை பணிந்து கொண்டு தன் பொக்கிஷங்களை திறந்து படைத்தார்கள். They worshipped Him, fell down at His feet and presented unto Him gifts. பணிந்து கொள்ளுதலே தேவனை புகழுதல் இருக்கிறது. In falling down in worship, you can praise அந்த Him. பணிந்து கொள்ளுதலிலே தேவனை ஆராதிக்கிறது இருக்கிறது. When you fall down, you are able to worship அந்த God. பணிந்து கொள்ளுதலிலே When you நம்மை fall down, தாழ்த்துகிறது இருக்கிறது. We can humble ourselves. அந்த பணிந்து கொள்ளுதலிலே Even when நம்மை you fall down, படைக்கிறது இருக்கிறது. you can offer yourself. இதுதான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அறிந்த ஒரு மனுஷன் This is what man knows, that Jesus is alive. நிச்சயமாய் தன்னுடைய வாழ்க்கையில இதை செய்வான். Surely He will do this in his life. பணிந்து கொள்ளுவான், He will fall down. ஆராதிப்பான், He would worship. புகழ்வான், He would praise. தன்னுடைய பொக்கிஷங்களை திறந்து தேவனுக்கு படைப்பான். Oh, he would open his treasures and give it unto God. ஏனென்றால் You know தேவன் why? உயிரோடு Because இருக்கிறார். God is alive. கடைசியாக Lastly, தேவன் ஏன் காண்பித்தார்? why God appeared unto these மார்க் people? எழுதின சுவிசேஷம் The Gospel of Mark. 16 அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம். Mark 16, 9 10 வசனம் சீக்கிரம் வாசிங்க. 9 and 10. வாரத்தில் முதலாம் நாள் ஆ. அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவரிடத்தில் இருந்தவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தால் அவள் புறப்பட்டு போய் கூட அவரோட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். He appeared first to Mary Magdalene, out of whom he had cast 7 devils. She went and told them that had been with him as they mourned and wept. Hallelujah. Hallelujah. ஏன் ஆண்டவர் காண்பித்தார்? Why God appeared? தான் உயிரோடு எது காண்பித்தார்? Why did he show himself alive? அவ கண்டவா The உடனே moment she போய் saw என்ன him, செய்தான்னா she went and அறிவித்தாள். told the disciples. துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு Those who were seated in அறிவித்தாள். sorrow. She went and informed. Brother, நாம 2000 வருஷமா ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறோம். 2000 years. பல வருஷமா ஈஸ்டர் கொண்டாடிட்டோம். Several years we are நான் celebrating. நினைக்கிறேன் இந்த சபைக்கு நான் ஏறக்குறைய 40 மெசேஜ் ஈஸ்டர் மெசேஜ் I கொடுத்தேன். think 40 messages are given on Easter. நீங்க எல்லாரும் ஈஸ்டர் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. You have heard the message on Easter. நான் சொல்லுவேன், இயேசு உயிரோடு எழுந்தார் இருக்கிறார் என்று சொல்லி எத்தனை பேர் உங்க மற்றவர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க? How many of you have informed others that Jesus is alive? இயேசு உயிர்த்தெழுந்தார்னா வேடிக்கை பார்க்கறக்கா? Whether to have fun. உடனடியாக அந்த செய்தியை மற்றவங்களுக்கு போய் சொன்னா இயேசு Immediately they went and informed others that இயேசு Jesus உயிரோடு rose up. Jesus is alive. நான் காலையில கூட சொன்னேன், This morning I said, எனக்கு கொஞ்ச நாளா இந்த முட்டிக்கால் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிடுச்சு. so my knee has been affected for some days. உங்களை அநேகர் என்ன பண்ணீங்க தெரியுமா? What most of you did? ரொம்ப அன்பா என்கிட்ட வந்து, You came lovingly. பாஸ்டர் எனக்கும் இதே மாதிரி முட்டு வலி வந்துச்சு. I too had this knee pain. சென்னையில் ஒரு டாக்டர் இருக்காரு. There's a doctor in Chennai. ஒரே ஒரு ஊசி தான் போட்டார். Just one injection. சரியா போயிடுச்சு. It became all right. நான் கூட்டு போறேன் பாஸ்டர். I will take you, Pastor. வரீங்களா பாஸ்டர்? Would you come? இன்னொருத்தர் வந்தாங்க. Another came. பாஸ்டர் ஒரே ஒரு என்னது களிம்பு இதை தேய்ச்சா. So that ointment, if it is applied. சில இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க. சில டாக்டர் பண்ணீங்க. சில கேரளாவுக்கு போக சொன்னீங்க. சில லிஃப்ட் போட சொன்னீங்க. சிலர் கார் மாற்ற சொன்னீங்க. என்னெல்லாமோ எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க. So many advices you have given me. ஏன் நீங்க சொன்னீங்க?
Why did he say that? எனக்கு அப்பதாங்க தெரிஞ்சது நம்ம சபையில இவ்வளவு முட்டு வலி கேஸ் இருக்கான்னு இப்பதான். Only then I realized our people also suffering from this knee pain. எனக்கு இதுக்கு வரைக்கும் தெரியாது உங்களுக்கு எல்லாம் முட்டு வலின்னு. Till now I never knew that you had. எனக்கு முட்டு அப்படி வலிச்சது பாஸ்டர், ஒரே ஊசி தெரியும். Pastor, I had suffered from this knee pain for long. பாஸ்டர் இந்த ஆயில் போட்டு தேய்ச்ச பாஸ்டர். So I applied this oil and ரொம்ப applied it on my நல்லதுங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் தேய்ச்சனோ போட்டனோ அது ரெண்டாவது கேள்வி. second question whether I ஆனா, applied it or not. நீங்க ஒன்று அறிஞ்சத அதே வழியில் அகப்பட்டவனுக்கு உடனடியா போய் நீங்க அறிவிச்சீங்க இல்ல? So what you knew, எதனால அறிவிச்சீங்க? you were able to share. ரோட்ல போறவன்லாம் நொண்டிட்டு போறான் அவனுக்கு சொன்னீங்களா? சொல்லல. You என்ன never. நேசிச்சீங்க You அதனால. loved me, therefore you came and gave all this good advice. நீங்க எத்தனை பேர் நேசிக்கிறீங்க சொல்லுங்க? How many of you people, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க your brother, your உறவுக்காரன், sister, your relatives, இத்தனை பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் துக்கத்தோட இருக்கிறானே, They are with அவனுக்கு போய் நீ இந்த சந்தோஷ செய்தியை இயேசு உயிர் தெழுந்தார் நீ மனச்சாட்சியில கை வச்சு சொல்லி பாரு எத்தனை பேர் சொன்னாங்க? can you keep your hand on your conscience and say that Jesus has risen? Have you ever வருஷா gone and வருஷம் spoken to குட் your ஃப்ரைடே relatives? கொண்டாடுனேன், Every year. வருஷா வருஷம் ஈஸ்டர் கொண்டாடுனேன், You observe Good கொண்டாடிக்கிட்டு Friday, கேக்கு celebrate. தின்னுட்டு கோழி வெட்டிக்கிட்டு மாட்டுக்கறி தின்னுட்டு இதுதான் ஈஸ்டர் நினைச்சீங்களா? So you have your cake, your chicken, your beef. No, do you call ரத்தப்பழி this? நம்ம தலைமையில இருக்கு. So you would have to answer கண்ணால to blood. கண்டவன காட்டிலும் காணாதவன் பாக்கியவான். Blessed are நீங்க those who are எத்தனை not பேருக்கு seen. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க? How many people you have informed that Jesus is அவங்க alive? சொன்னாங்கய்யா, அவங்க மாத்திரம் தாங்கள் கண்ட காட்சியை உங்களை போல என்ன போல வெளியே சொல்லாம இருந்திருந்தால் இன்றைக்கு நீங்களும் நான் இங்க இருந்துக்கவே மாட்டேன். Had they not spoken about the resurrection of Jesus, you and me would not have. அன்றைக்கு கடுமையான காலம், Those days ரோம் were- அரசாட்சியின் காலம். The days of தங்கள் Roman இயேசுவை பற்றி சொன்னா தலை போயிரும், They knew. இயேசுவை பற்றி சொன்னா கல்லறி தான் கிடைக்கும், Their heads would roll if they speak about இயேசு Jesus. சொன்னா பாடும் மரணம் தான் கிடைக்கும். Sufferings. because of Jesus. அத பற்றி அவங்க கவலையே படல. They never ever bothered அவங்க about it. ஒரு செய்தியை பலமா சொன்னாங்க, They announced இயேசு one உயிரோட எழுந்துட்டார், Jesus has இயேசு risen up. உயிரோட எழுந்துட்டார். Jesus has risen up. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்நிய தேசத்தார் நம்முடைய தேசத்திலே வந்து தொப்பியிலே கூளை குடித்து கை காலிலே செருப்பில்லாமல் நடந்து தெரு தெருவாய் ஊரு ஊராய் போய் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை சொன்னதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நான் இங்க உட்கார்ந்து Because people from abroad, they have come here and brought the message and spread the message that Jesus is alive. They went to each and every street. ஈஸ்டர் That's பண்டிகை why கொண்டாடுற we are able to எத்தனை serve. பேர் அதை செய்தீங்க? How many of you are able to do this work? Who celebrate Easter? நீங்க செய்யலன்னா If you have not done that, ஒரு அருமையான கற்பனையை ஒரு பாஸ்டர் சொன்னார் ஒரு முறை. once the pastor spoke of an imagination. இயேசு மரித்து உயிர் தெழுந்தாராம், Jesus rose up from his death. எல்லாருக்கும் தன்னை காண்பிச்சாராம். He appeared unto all. 40வது நாள் On the 40th day, இயேசு உயிரோடு எழும்ப போறார். Jesus is going to ascend unto heaven. பரலோகத்தில் இதுவரைக்கும் எல்லா தூதனும் ரொம்ப துக்கமா இருந்தாங்களாம். The angels were sorrowfully seated in heaven. அன்றைக்கு காலையில ஈஸ்டர் மார்னிங்ல இல்ல Easter 40வது நாள் On the 40th day, இயேசு 40 நாள் பரலோகம் ஒரே ஜெகஜோதியா இருக்கான். எல்லாம் சீரியல் லைட்டா போட்டு பரலோகம் ஒரே களகட்டு தான். Heaven was found joyful with all his seated light and all his glamour. என்னடா திடீர்னு பரலோகம் சந்தோஷம் வந்துச்சு? What happened in heaven? Why do we hear the sound from heaven? தெரியாதா? don't you not know? இன்றைக்கு இயேசு வராரு, Jesus is going to come. இயேசு வராரு, Jesus is going to இயேசு வராரா? Whether Jesus, நம்ம இயேசு வராரா? Whether our Jesus is going எல்லாம் கோடா ரெடி, எல்லாம் ரெடியா நிக்கிறாங்களாம். and all the people rose up to welcome him. ரெண்டு பேர் இறங்கி வந்தானா இயேசு வரவேற்கிறதுக்கு. Two people came down to invite Jesus. இயேசு நின்னுட்டு அப்படியே ஆசீர்வதிக்கிறாராம். Jesus is blessing them. அவங்க எல்லாம் ஆசீர்வதிச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். So they are seeing Jesus. இயேசு அப்படியே கையை தூக்கிட்டே மேலே போனாராம். So he lifted his hand, he was taken up. அவன் திடீர்னு பார்த்தானா, He saw இயேசுவே Jesus. நாம ரொம்ப 10,000களிலே சிறந்தவரை அனுப்புனேன், I send the best among the 10,000. என்ன உங்க கையில காயம், Why the wounds in your hand? என்ன உங்க தலையில காயம், Why the wounds in your head? என்ன காயம்? Why the scars and wounds in your head? ஏ சொன்னாராம், Jesus said, என்ன அவங்க சிலுவையில் அடிச்சிட்டாங்க. they slew me on the cross. உண்மையா?
Whether you, உண்மையா சொல்லிச்சாங்க, whether they are slain, ஏன் என்கிட்ட சொல்லல? why you are not told me? அவனுங்களை எல்லாரையும் அதம் பண்ணிருப்பேனே, I would have slaughtered them. அவனுங்களை அதம் பண்ணிருப்பேன். I would have destroyed them. இப்ப சொல்லு ஆண்டவரே, Tell me now, Lord, உங்களை எவன் சிலுவையில அடிச்சான்? who slew you? இப்பவே பார்த்துட்டு வந்துடுறேன். I will look after him. இல்ல இல்ல, No, 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 no. அவருடைய பாவ மன்னிப்பை நான் உண்டாக்கும்படியாக The forgiveness of அவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தி I shed my blood, இந்த சர்வலோகத்துக்கு நான் பாவ மீட்பும் பண்ணிட்டேன். so I have brought the remission of நானே sins. இந்த காயத்தை என் மேல சந்தோஷமா நான் ஏத்துக்கிட்டேன். Joyfully I accepted all these wounds on me. ஒருத்த அமைதியா கேட்டானா, One asked silently, என்ன ஆண்டவரே, Lord, நீர் காயத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு say you accepted the wounds. அமைதியா மேல வந்துட்டீர. You come silently. இதை யாரு சொல்லுவா ஜனங்களுக்கு? Who would inform this to the people? நீர் காயம் பட்டீர்னு யாரு சொல்லுவா? Who can inform that you have been wounded? இயேசு அவங்கள பார்த்து சொன்னாரா, Jesus said to them, நிச்சயமா நான் நம்பி விட்டு வந்த ஜனங்கள் I have the people நான் whom உங்களுக்காக மரித்து உயிரோட எழுந்தேங்கிற செய்தியை சொல்லுவாங்க. definitely they will say that I died. நிச்சயமா சொல்லுவாங்க. Definitely they will speak about my resurrection. அவன் கேட்டானா, He asked, ஒருவேளை probably அவங்க சொல்லாம if they do not speak it, துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, if they betray you, இயேசு கண்களை மூடி சொன்னாரா, Jesus closed his eyes and said, நிச்சயமா என் ஜனங்கள் துரோகம் பண்ண மாட்டாங்க. my people will never betray me. நிச்சயமா என் ஜனங்கள் துரோகம் பண்ண மாட்டாங்க. Never would my people betray me. நான் அவர்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்தேன் என்பதை இந்த உலகத்துக்கு இந்த ஜனங்கள் பறைசாற்றுவார்கள். So these people would claim that I died for them and I rose up for them. நீ துரோகம் பண்ண மாட்டேங்கிற ஒரே நம்பிக்கையில நான் பரலோகத்துக்கு போயிட்டார். The belief that you would not betray me, he has gone to heaven. அவங்க நம்பிக்கைக்கு நீங்க துரோகம் பண்ண போறீங்களா? Whether you would betray அவருடைய his நம்பிக்கையை confidence, நிறைவேற்ற போறீங்களா? whether you would fulfill his confidence. நீங்க எத்தனை பேர் உண்மையா சொல்லி How பாருங்க. many of you would say faithfully? எத்தனை பேர் இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் செய்தியை மற்றவங்களுக்கு How சொல்லி many of you would spread that Jesus is அது alive? உண்மையால் விழுந்த கடமை. That's a duty fallen you. பவுல் சொன்னான், Paul says, சமயம் get time or not, வாய்த்தாலும் whether time comes or சமயம் not, வாய்க்காவிட்டாலும் whether time is in favor or not, இந்த சுவிசேஷத்தை நான் சொல்வது என் மேல் விழுந்த கடமை. it's my duty to preach this இயேசு gospel. உனக்காக மரித்தார். Jesus died for you. இயேசு உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார். Jesus was buried for you. இயேசு உனக்காக எழுந்தார். Jesus rose up for you. நீங்க கொடுத்த அநேக பொருட்களை நான் உபயோகப்படுத்துறேனா உபயோகப்படுத்தவில்லையா என்கிறது இன்னொரு பக்கம். ஆனா உனக்கு என்ன தெரியுமா? You know what? நான் பாஸ்டரை நேசிக்கிறேன், நான் பாஸ்டருக்கு இதெல்லாம் வாங்கி I love கொடுத்தேன். my pastor. பாஸ்டர்ட்ட போய் நான் சொன்னேன், I went to இந்த டாக்டர் உங்களை சோமாக்கிடுவாரு, This doctor can cure you. இந்த மருந்து உங்களை This சோமாக்கிறோம். medicine could cure you ஏன்னா நான் அனுபவிச்சதை நான் சொன்னேன். because you experienced, you said. Brother, இந்த முட்டு வலி இன்றைக்கு இருக்கும், this knee pain would be here இது today. நாளைக்கு போயிடும். Tomorrow it would vanish. ஆனால் நரகத்திலே படுகிற வேதனை இன்றைக்கு முடிந்து நாளைக்கு போகிறது இல்ல பிரதர். The pain in the hell would நித்திய not start நித்தியமா today. ஒரு வேதனைக்குள்ள நீ நேசிக்கிறவன் போக போறான். Forever and ever. நீ அன்பு One you கூறுகிறவன் போக believe, போறான். one you love would enter there. நீ நேசிக்கிறவன் சகோதரன் போக போறான். Your brother whom you love நீ is about to நேசிக்கிறவங்க enter. போக போறாங்க. One whom you love would enter hell. நீ எப்படி மௌனமா இருக்கலாம்? How are you silent? எப்படி மௌனமா How இருக்கலாம்? can you be silent? எப்படி ஆகிலும் Somehow. எப்படி ஆகிலும் Somehow. எப்படி ஆகிலும் Somehow. விசுவாசிகளே, Believers. விசுவாசிகளே, Believers. நீங்க பண்டிகை கிறிஸ்தவர்களாய் இராதீருங்கள். Do not be Christians who பண்டிகை கொண்டாடுகிற கிறிஸ்தவர்கள் அல்ல. not a Christian who celebrates feast. என் மேல் உத்தரவாதம் உள்ள ஒரு கிறிஸ்தவன். A Christian நான் இயேசுவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். I will never betray Jesus. எப்படி ஆகிலும் Somehow. எப்படி ஆகிலும் Somehow. இயேசுவின் உயிர்த்தெழுதலை இந்த உலகத்துக்கு நான் அறிவிப்பேன். I will inform the resurrection of இயேசுவின் Jesus. உயிர்த்தெழுதலை அறிவிப்பேன். I will spread the message of பணத்தை resurrection. செலவழித்து, பொருளை செலவழித்து, நேரத்தை செலவழித்து நான் போராடுவேன். I will spend my money, my time, and I will struggle to convey the message that Jesus is alive. ஒரு ஓட்டுக்கு என்னெல்லாம் அலையறாங்க பிரதர்? ஒரு ஓட்டுக்கு, Look at the way this ஒரு struggle for ஓட்டுக்கு one. போய் கால்ல விழுறான். They are falling at. எங்களுக்கு ஓட்டு போடு. Sir, please, ஆட்சிக்கு வந்தா when we come to power, ஒரு ஓட்டு கால்ல விழுறான். ஏசுனாருக்கா கால்ல விழுந்தா என்னையா கெட்டா போச்சு? whether you will die if you fall at the feet of Jesus. ஏய், எவ்வளவு பெரியவன்
நம்மகிட்ட வாங்க ஓட்டு போடுவோமா போட மாட்டோமான்னு தெரியாது. Whether we would அது vote for கூடுறாயா him. கால்ல. Before that he falls at our feet. போடுங்கோ. Sir, please vote for us. ஐயோ கர்த்தாவே. What a pitiable state of affairs. அவன் 100 ரூபாய்க்கு அந்த வேலை செய்றான்யா. He is doing that work for 100 rupees. என்னை ஆண்டவர் ரட்சித்தாரே. But one who saved me, என்னை அபிஷேகித்தாரே. he has anointed me. என்னை வேறு பிரித்தாரே. He has separated me. எத்தனை பேருக்கு நான் இயேசு அறிவிச்சிருக்கேன். To how many did I inform about Jesus? இதுவரைக்கும் நீ இயேசு அறிவிக்காவிட்டால் If you are not informed Jesus, ரத்தப்பழியை நீ சுமக்க வேண்டியதாயிருக்கும். you would have to carry the blood on your ரத்தப்பழியை head. சுமக்க You வேண்டியதா. have to answer it by blood. ஏதோ இயேசு ரட்சித்தாரு. Jesus has இயேசு saved. ஞானஸ்நானம் பெற்றுட்டேன். I have received அபிஷேகம் baptism. பெற்றுட்டேன். I have received the anointing. பண்டிகை கொண்டாடிட்டேன். I have celebrated ஆலயத்துக்கு the feast. போறேன். I'm going to the temple. ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை முடியல. The purpose of a Christian does not end. சமயம் வாய்த்தாலும் சமயம் Whether வாய்க்காவிட்டாலும் time favors or not, என் உயிர் தெழுந்த இயேசுவை நான் சொல்லுவேன். I will speak of my resurrected இயேசு Jesus. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. எப்படியாயிரு ஒரு சிலரை ரட்சிக்கும்படியா, Somehow that I may attain எப்படியா some people. ரட்சிக்கும்படி Somehow to save them. இந்த ஈஸ்டர் நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுங்க. This day of Easter, let's make இயேசு a உயிர் decision. தெழுந்தது உண்மையானால், If it is true that Jesus அதை is risen, அனுபவிச்சது உண்மையானால், if it is true you have வெறும் experienced it, பணிந்து கொள்ளுதலோடு அல்ல, not through worshipping ஒரு alone, விசுவாசத்தோடு அல்ல, not through your belief alone, வெறும் சந்தோஷத்தோடு அல்ல. not through your joy alone. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. There is a bounden duty. கடமையை நான் சொல்லுவேன். I will speak about எல்லார் my கண்களை response. மூடுங்கள். Let's close our eyes. எல்லார் கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. I have a duty. இயேசுவே, Jesus, ஓ ராபா ஷாபூரி அந்தலாரியா. ஐயா, குடிகாரன், the drunkard, கொலகாரன், the murderer, அவனை ஆட்சியில் அமர்த்துறதுக்கு இன்றைக்கு எத்தனையோ கட்சிக்காரங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா. politicians are struggling to bring them to power. என் ஆண்டவராய் இயேசு பரிசுத்தர். My Lord Jesus is அவர் holy. குற்றமற்றவர். He is blameless. அவர் பாவமற்றவர். He is sinless. அவர் without sin. பரிசுத்தர். He is holy. அவர் 5 வருஷ சிங்காசனம் இல்ல, நித்தியமான சிங்காசனத்துக்கு உரியவர். Not for 5 years, the throne forever and ever. That is இந்த my throne. ராஜ்யமும் சிங்காசனமும் கர்த்தருக்கே உரியவைகள். The kingdom and the throne belong to அவரே the அதற்கு Lord. பாத்திரவான்கள். He alone is worthy. அவரே அதற்கு He பாத்திரவான். alone is worthy. அறிந்திருக்கிற நான் I who know of it. எப்படி மௌனமாய் இருக்க முடியும்? How can I be silent? எப்படி மௌனமாய் How இருக்க can முடியும்? I remain silent? இன்றைக்கே நண்பர்களிடத்துல ஓடுவேன். This day I'll run to my friend. இன்றைக்கே சிநேகிதரிடத்துல ஓடுவேன். I will run to my dear friend. ஒரு நீண்ட பிரசங்கம் அல்ல, Not a long message. ஒரு பிரசங்கம் நான் சொல்லுகிறேன். One message. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. துக்கமுள்ள ஆத்துமாவுக்கு ஒரு செய்தி போதும். One message to the sorrowful இயேசு soul. உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. வேதனையிலே வாடுகிற உள்ளங்களுக்கு ஒரு செய்தி போதும். One message for a man in pain. வியாதியிலே வாடுகிறவர்களுக்கு ஒரு செய்தி போதும். One message for a person in sickness. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஹalleluya. Hallelujah. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. ஹalleluya. Hallelujah. இயேசு உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். Say, Jesus இந்த is உலகத்துக்கு நான் alive. சொல்லுவேன். I will tell to இந்த this உலகத்துக்கு world. நான் சொல்லுவேன். I will speak to this world. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இயேசுவே, Jesus, my தாசரே என் தாரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மறுக்கப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். மறுக்கப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். ஒரே
ஷபபபதல பரதலாரியா ஓ ரபஷபபபதல பரதலபோ ஹalleluya ஹalleluya சகோதரரே, Dear brother, சகோதரிகளே, dear sister, இந்த உலகத்துக்கு இயேசு முதலாவது அறிவிக்கப்பட்ட பொழுது when Jesus was preached first to this world, கல்லறிகளும் so stones, அவமானங்களும் shame, ஒருவேளை ஜீவனையை இழக்க வேண்டியதாயிருந்தது. probably one had to lose his own life for it. என்ன நடந்தாலும் Come what may, இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். They testified about Jesus பலமாய் சாட்சி so கொடுத்தார்கள். very boldly they were able to testify of என்ன Jesus. நடந்தாலும் நான் இயேசுவை அறிவிப்பேன். Come what may, I'll preach Jesus. என் பக்கத்து வீட்டுக்கு இயேசு அறிவிப்பேன். I'll preach Jesus to my neighbor. என் நண்பர்களுக்கு இயேசு அறிவிப்பேன். I'll preach Jesus to my friends. என் ரத்த சம்பந்தமானவர்களுக்கு இயேசுவை அறிவிப்பேன். I'll preach Jesus to my relatives. அவரை அறிவிப்பேன். I will preach it. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே On this day of resurrection, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். I'll make a decision. நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். I'll make a decision. எப்படியாயினும் Somehow, somehow, எப்படியாயினும் somehow, நான் சிலருக்கு சொல்லுவேன். I will speak of Jesus to என்னை some. ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ, whether they accept or not, என்னை அங்கீகரிக்கிறார்களோ அங்கீகரிக்கவில்லையோ, whether they acknowledge me or not, என்னை தூஷிக்கிறார்களோ whether அவமானப்படுத்துகிறார்களோ, they curse me or put me to shame, என்ன வந்தாலும் Come what may, நான் இயேசுவை அறிவிப்பேன். I will express and teach about ஆண்டவரே, Jesus. உம்முடைய நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். Lord, I'll not betray your confidence. நீர் என் மேல் வைத்த நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ண The மாட்டேன். hope that you kept on me, I'll not betray. உம்முடைய நம்பிக்கையின்படியே நான் அறிவேன். According to your hope, I'll fulfill it, my Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender, my God. என்னை அர்ப்பணிக்கிறேன். Lord, I surrender. சபையாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். Even as a church, we surrender. இந்த உயிர்த்தெழுந்த நாள் காலை வேளையிலே On this day of resurrection, on this morning, நம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு even in thy holy presence, I kneel down, O Lord. ஒரு புதிய தீர்மானத்தை நாங்கள் எடுக்கிறோம். Make a new decision. புதிய தீர்மானத்தை A எடுக்கிறோம். new decision I take. அடுத்த பரிசுத்த அந்த உயிர்த்தெழுதல் நாளை கொண்டாடுகிற நாளுக்கு வரைக்கும் எங்களுக்கு ஜீவனை தருவீரானால் Before the next Easter, ஒரு you சிலரை forgive. ஆகிலும் இயேசுவண்டை கொண்டு வந்த நற்செய்தியோடு நான் இந்த ஆலயத்துக்குள்ளே வருவேன். Somehow with the good news that I would bring some souls here. இதுவரைக்கும் நான் வீணாய் கழித்து போட்ட நாட்களை மன்னியும். Lord, forgive me the days that I wasted. கிருபை தாரும். Lord, grant me grace, my Lord. இயேசுவின் நாமத்தில் In the பிதாவே. name of Jesus, my Father. ஆமென். ஆமென்.